Welcome to Blue Stars Higher Secondary School students. In today's subject is Science in Biology part, Standard 8th Standard. Dear students, in today's class, we are going to see about Chapter 1, Crop Production and Management. In our previous classes, what are the topics we was learn? What are the subtopics? First subtopic is Basic. What are the subtopics? Agriculture practices, basic practices and crop production, preparation of soil, sowing, adding manure and fertilizers, irrigation, protection from weeds, harvesting, storage, food and animals. These are the subtopics from this lesson. In today's class, we are going to see about next subtopic. In fifth one is protection from weeds. Protection from weeds means, first, what do you mean by protection? Protection means prevention. Undesirable plants are called weeds. Undesirable plants means தமிழில் களை செடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபார்மிங் பிளேஸில் நம்மளுக்கு வந்து இப்போ நெல்லெல்லாம் வந்து விளைஞ்சிருக்கும் இல்லையா, அது பக்கத்தில் ஒரு குட்டி குட்டி ஸ்மால் பிளான்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கும், டெவலப் ஆகிருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அன்டிசைரபிள் பிளான்ட்ஸ். அதை என்ன பண்ணணும்னா, தட் அன்டிசைரபிள் பிளான்ட்ஸ் டேக் நியூட்ரிஷன் ஃப்ரம் அதர் பிளான்ட்ஸ். அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த சீட், அந்த நெல் இப்போ வளர்ந்துருக்கும் இல்லையா, அந்த பிளான்ட்டுக்கான நியூட்ரிஷன் அதுக்கு கிடைக்காது. இந்த நியர்பை இருக்க இந்த அன்டிசைரபிள் பிளான்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கும், அதில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கும். ஸோ அந்த அன்டிசைரபிள் பிளான்ட்ஸுக்கு தான் என்ன நேம், வீட்ஸ். தென் த ரிமூவல் ஆஃப் வீட்ஸ் ஆர் கால்ட் வீடிங். அப்போது நம்ம அது களை எடுத்தல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இப்போது அந்த ஃபார்மிங் பிளேஸில், பேடி பிளேஸில் அந்த வீட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், என்ன ப்ராசஸ் என்னது, வீடிங். தென் வீடிசைட்ஸ். அப்போது இப்போ அந்த அன்டிசைரபிள் பிளான்ட்ஸ் வராமல் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் வீடிசைட்ஸ். அதாவது சம் மேன்யூர் அண்ட் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணி அந்த அன்டிசைரபிள் பிளான்ட்ஸ் டெவலப் ஆகாத அளவுக்கு அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை என்ன பண்ணுவாங்க, தெளிப்பாங்க. வீட்ஸ் ஆர் ஆல்சோ கண்ட்ரோல்டு பை யூஸிங் certain chemicals called weedicides. Are you understood students? இதுக்கு பேர் தான் weedicides. First, undesirable plants are called weeds. The removal of weeds are called weeding. The weeds are also controlled by using certain chemicals are called weedicides. This is the fifth topic is protection from weeds. Are you understood students? Next we will see, next subtopic is harvesting. Harvesting means, இப்போது அந்த நெல் வளர்ந்ததுக்கப்புறமா அதை என்ன பண்ணுவாங்க, ஹார்வெஸ்ட், கட் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, அறுவடை பண்ணுவாங்க இல்லையா. தட் இஸ் த கட்டிங் ஆஃப் கிராப்ஸ் ஆஃப்டர் இட் இஸ் மெச்சூர் இஸ் கால்ட் ஹார்வெஸ்டிங். அப்போது அது என்ன பிறகு எல்லாமே நல்லா க்ரோத் ஆகிருக்கும், அதை எல்லாமே கட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது மெச்சூர் இஸ் கால்ட் ஹார்வெஸ்டிங். அதாவது இந்த மெச்சூர் கிராப்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க. மெச்சூர் கிராப்ஸ், திஸ் இஸ் கால்ட் ஹார்வெஸ்டிங். தென் திஸ் ஹார்வெஸ்டிங் ஹேவ் two type of process. What are the type? Threshing and winnowing. Threshing means in grain seeds need to be separated from the chaff. Again I read, the in grain seeds need to be separated from the chaff. அதாவது அந்த சீடில் இருக்கிற அவுட்டர் கோட், அதாவது பதர் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த அன்வான்ட் அந்த லேயரை என்ன பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது, த்ரெஷிங். தென் வினோவிங் மீன்ஸ் ஃபார்மர்ஸ் வித் ஸ்மால் ஹோல்டிங்ஸ் ஆஃப் லேண்ட் டு தி செப்பரேஷன் ஆஃப் கிரெயின் அண்ட் chaff. இது மிஷின் மூலயமா பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ டூ ப்ராசஸ். வாட் ஆர் த ப்ராசஸ், த்ரெஷிங் அண்ட் வினோவிங். தென் செவன்த் சப்டாபிக் இஸ் ஸ்டோரேஜ். ஹவு டு ஸ்டோர் த ஹார்வெஸ்டட் கிராப்ஸ். என்ன பண்ணுவோம், பின்ஸ் அண்ட் கிளாசியர்ஸ், இதில் நம்ம என்ன பண்ணுவோம், பிக் பின்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. ஸ்டோரேஜ், இட் இஸ் எ லாஸ்ட் டாஸ்க். திஸ் இஸ் எ ஃபைனல் ஸ்டேஜ் இன் agriculture practice. Then harvested grains stored in big bins and glaciers. அது மட்டும் இல்லாமல் ஜூட் பேங்க்ஸ், அதாவது சணல் பைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் என்ன பண்ணுவாங்க, இந்த சீட்ஸ் எல்லாமே
ஹார்வெஸ்ட் பண்ணது எல்லாமே மறுபடியும் கரெக்டாக அந்த பதர் எல்லாமே ரிமூவ் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அப்போது ஹார்வெஸ்டட் கிரெயின்ஸ் ஸ்டோர்ட் இன் தி பிக் பீன்ஸ் அண்ட் கிளாசியட்ஸ். தென் farmers store grains in jute bags or metallic bins in small storage. இப்போது இந்த farmers என்ன பண்ணுவாங்க, இந்த farmers store grains in jute bags or metallic bags. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்மால் ஸ்டோரேஜ். அதாவது ஒரு சின்னதாக நம்ம என்ன பண்ணுறது, ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. பட் லார்ஜ் ஸ்டோரேஜ் மீன்ஸ் சைலோஸ் அண்ட் கிரைன்ஸ். அதாவது பிக் ரொம்ப பெரிய பெரிய பின்னில் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சீட்ஸ் அதாவது இந்த நெல் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. This is the storage. Then next subtopic is animal husbandry. அதாவது நம்ம some of the home have this animal husbandry. அதாவது பண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆடு பண்ணை, மாட்டு பண்ணை அந்த மாதிரி சொல்லுவாங்க, அது மாதிரி. அப்போது food is also obtained from animals for which animals are reared. Animals reared at home and farms. அப்போது அனிமல் இருந்தால் தான், இப்போது சப்போஸ் இப்போது நம்ம ஃபார்மிங் பண்ணுற பிளேஸில் இப்போ அந்த நெல் தவிர அந்த அது ரொம்ப க்ரோத் ஆகிருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த செடி அது எல்லாமே அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து யாருக்கு அதை இது பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்க அனிமல்ஸ்க்கு அதை கொடுப்பாங்க. அது என்ன பண்ணும், அது வந்து ஈட் பண்ணிக்கும். ஸோ த ஃபுட் இஸ் ஆல்சோ ஆப்டைன் ஃப்ரம் அனிமல்ஸ். நம்ம அனிமல்ஸ்கிட்டேருந்து ஃபுட்டை எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அனிமல்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் அந்த நம்மக்கிட்ட கிடைக்கிற ஃபுட்டை அவங்களுக்கு அந்த அனிமல்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ த அனிமல்ஸ் ரியர் அட் ஹோம் அண்ட் ஃபார்ம்ஸ். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணும், அனிமல்ஸ் ரியர் அண்ட் ப்ரீடிங். அதாவது சம அனிமல்ஸ் இப்போ என்ன பண்ணும், மாடு வந்து என்ன பண்ணும், இந்த கண்ணுக்குட்டி போடும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஷீப், கேட், டாக், கோட், இந்த மாதிரி சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் lesson is over. In today class, what are the subtopics we are learn? What are the subtopics? Protection from weeds, then harvesting, then storage, then animal husbandry. Then this is your class work. நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த சப்டாபிக் கூட சிலதை நம்ம மிங்கிள் பண்ணி ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆடிங் மேனுவர் அண்ட் ஃபெர்டிலைசர் கூட ப்ரொடெக்ஷன் அண்ட் ஃப்ரம் வீட்ஸையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கம்பைன் பண்ணி தான் ரைட் பண்ணியிருப்போம். ஸோ தி சப்டாபிக் ஹாவ் 3 chooses and 4 fill in the blanks. 1 very short answer is what are pesticides. Then short answer, what are weeds, and write the examples for following. Then one long answer is here. What are the important things that should be observed for a good crop yield? Then next subtopic, irrigation system, already we are written. Then storage, 2 types, classes and bins. Very short answer is what are the name of 2 ways in which grains are stored? What are the 2 ways? Gunny bags and silos and granaries. Short answer is define the term winnowing and define harvesting. Then food and animals husbandry. Okay students, and this first lesson is over. நீங்கள் கிளாஸ் ஒர்க் ரைட் பண்ணி அழகாக சேஃபாக வச்சுக்கோங்க. ஒரு நாள் கொண்டு வரப்போ எடுத்துகிட்டு வந்து காட்டணும். You will show it to me. Then and today homework is read 5th, 6th and 7th and 8th topic. The each topic wise write your class work in 1 marks, 2 marks, 3 marks and 5 marks. அழகாக ரைட் பண்ணி நீங்கள் அழகாக வச்சுக்கணும். Keep it in your home. Are you understood students what I am said? Read and write your class work in 5th, 6th, 7th and 8th subtopic. Thank you students. Thank you for your kindly cooperation. Thank you.